லைன்ஸ் டூ சீரியல் இனி வரப்போற எபிசோட்ஸ்க்கான ரிவ்யூ தான் பார்க்க போறோம். அடுத்தடுத்த சுவாரஸ்யங்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம கடைசி வரைக்கும் பாருங்க. மயிலுங்க பயங்கரமா அழுதுகிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் கோமதி இருந்துட்டு கோவத்தோட பாக்கியத்துக்கு கால் பண்ணி, உங்களுக்கு வெக்கமாவே இல்லையா, நேத்து தான் அந்த ஏமாத்துக்காரிய வேண்டான்னு வீட்டை விட்டு அனுப்பணும், இப்போ எங்க வீட்டான வந்து தர்ணா பண்ணிக்கிட்டு இருக்கா, இங்க பாருங்க இந்த மாதிரி நாடகம் போட்டுட்டு இருக்காம முதல்ல உங்க பொண்ணை கூட்டிட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. பாருங்க சம்பந்தி, என்ன சம்பந்தி சொல்றீங்க, நீங்க சொல்றது எனக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குதோ, நல்லா நல்லா இருக்கே கதை, நல்லா மகளுக்கு ஏத்து விட்டுட்டு இப்படி எல்லாம் பண்ணுடின்னு சொல்லி விட்டுட்டு இப்போ எதுவுமே தெரியாம நடிச்சுக்கிட்டு இருக்கீங்களா, ஃபர்ஸ்ட் உங்க மகளை கூட்டிட்டு போங்க வந்து அப்படின்னு சொல்லிட்டு போனை வச்சிடறாங்க. அதுக்கப்புறம் பாக்கியத்துக்கு என்ன பண்றது ஏது பண்றதுன்னே புரியல. இந்த மயிலுக்கு எவ்வளவுதான் சொன்னாலும் புரியவே மாட்டேங்குது அப்படின்னு தலையில அழுதுகிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் சுடர் இருந்துட்டு, அம்மா என்னம்மா ஆச்சு, எதுக்காகமா அழுதுகிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், இங்க பாருடி உன்னோட அக்கா காலையிலே எழுந்து போயிட்டு அவங்க மாமியார் வீட்டுல உட்காந்து தர்ணா படிக்கிட்டு இருக்காளாம். அந்த அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி அந்த பேச்சு பேசுறாங்க, நான் போயிட்டு அவளை கூட்டிட்டு வரேன் இருடி அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. என்னம்மா சொல்ற, உண்மையாவா? ஆமாடி, நானும் உங்க அப்பாவும் போய் அவளை கூட்டிட்டு வரோம் அப்படின்னு சொல்லிட்டு மாணிக்கவும் பாக்கியமும் பாண்டியனோட வீட்டுக்கு போயிடுறாங்க. வீட்டுக்கு போன உடனே நம்ம மயில அழுதுகிட்டு இருக்கிறத பார்த்து பயங்கர ஷாக்கோட, ஏன் மயில என்னடி ஆச்சு உனக்கு, எதுக்காகடி இப்படி பண்ணிக்கிட்டு இருக்க, இங்க பாருடி நான் தான் உன்னோட வாழ்க்கையை சரி பண்ணி கொடுக்குறேன்னு சொன்னேன்ல, அதுக்கப்புறமும் ஏன்டி இங்க வந்து அசிங்கப்பட்டுக்கிட்டு இருக்க, அந்த அம்மா ஃபோன் பண்ணி என்ன வேணாலும் அங்க என்ன கேட்கறாங்கன்னு தெரியுமாடி அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறாங்க. இங்க பாருமா, எல்லா பிரச்சனையும் உன்னால தானே, நான் என்னோட வாழ்க்கையை நானே சரி பண்ணிக்கிறேன், நீ ஃபர்ஸ்ட் இங்க இருந்து கிளம்பு, என்னோட வாழ்க்கையில நீ தலையிடாதமா அப்படின்னு சொல்லிட்டு அங்கேயே உட்காந்து அழுதுகிட்டே இருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம பாக்கியத்துக்கு பயங்கர கோவம் வந்து போய் கதவு கிட்ட நின்று, இங்க பாருங்கம்மா, உங்களுக்கு மனசாட்சினது ஒண்ணு இல்லவே இல்லையா, மனசுல ஈரந்தா இந்த மாதிரி எல்லாம் பண்ணிக்கிட்டு இருப்பீங்களா, என்னோட பொண்ணு வெளியே நின்று எப்படி கதறிட்டு இருக்கு, ஆனா கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லாம இப்படி பூட்டிக்கிட்டு உக்காந்துக்கிட்டு இருக்கீங்களேம்மா அப்படின்னு மனசாட்சி இல்லாமே நம்ம பாக்கியம் இருந்துட்டு கோமதி குடும்பத்தை பார்த்து கேட்டுட்டே இருக்காங்க. இங்க பாருங்கம்மா, நீங்க என்னோட பொண்ணை இப்படியே அனுப்பிடலான்னு மட்டும் நினைச்சு பார்க்காதீங்க, கண்டிப்பா என்னோட பொண்ணு இந்த வீட்டுல தான் வாழ்வா, நீங்க அதை பார்க்க தான் போறீங்க, நான் ஏதாச்சும் பண்ணி இந்த வீட்டுல மயில வாழ வைக்க தான் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு சவால் விடவும், இதை கேட்டு நம்ம சரவணனுக்கு பயங்கர கோவம் வந்து வெளியே வராரு. வெளியே வந்த உடனே நம்ம கோமதி இருந்துட்டு, டே சரவணா கொஞ்ச நேரம் அமைதியே இருடா, அவங்க கொஞ்ச நேரம் பேசிட்டு அப்படியே வீட்டுக்கு போயிடுவாங்கடா, அமைதியே இருடா, இங்க பாருமா இவங்களை இப்படியே விட்டுட்டு இருந்தா கண்டிப்பா நாளைக்கு வந்து பிரச்சனை பண்ணுவாங்க, நாளைக்கு வந்து பிரச்சனை பண்ணுவாங்க, இதுக்கு ஒரு முடிவு கட்டிடணுமா அப்படின்னு சொல்லிட்டு வெளியே போறாங்க. வெளியே போன உடனே பயங்கர கோவத்தோட கதவை திறக்கிறாங்க. கதவை திறந்த போஸ்ல வந்து நம்ம பாக்கியம் பக்கம் தள்ளி போய் விழுந்துடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம மயில இருந்துட்டு அவங்க அம்மாவை எழுப்புறாங்க. அம்மா என்னாச்சுமா அப்படின்னு சொல்லிட்டு எழுப்புறாங்க. இங்க பாருங்க, எல்லா தப்பையும் நீங்க பண்ணிட்டு எல்லா தப்பும் எங்க மேல இருக்கிற மாதிரி மனசாட்சி இல்லாம பேசிக்கிட்டு இருக்கீங்க. இங்க பாருங்க, உங்க குடும்பத்துல இருக்கிறவங்கள இனிமே எங்க குடும்பத்துக்கு எந்த சம்பந்தமும் இல்லைன்னு சொல்லிட்டு தான் நான் அனுப்பி வச்சுட்டோம், திரும்ப திரும்ப எதுக்காக எங்க குடும்பத்துல வந்து இவ்வளவு அசிங்கப்படுத்திக்கிட்டு இருக்கீங்க, இங்க பாருங்க நீங்க என்னதான் பண்ணாலும் உங்க பொண்ணை நாங்க ஏத்துக்க போறதில்ல, இங்க பாருடி திரும்ப திரும்ப இங்கதான் வாழ்வேன் இங்கதான் இருப்பேன்னு நீ சொல்லிக்கிட்டே இருந்தேன்னு வச்சுக்கேன், நான் பொல்லாதவனா ஆயிடுவேன் தெரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அந்த நேரம் பார்த்து நம்ம பாண்டியன், கோமதி, அரசி, மீனா, அதுக்கப்புறம் செந்தில், கதைன்னு சொல்லிட்டு எல்லாருமே வராங்க. வந்த உடனே நம்ம அதாவது சரவணன் பேசுறதெல்லாம் கேட்டுட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் இங்க பாருடி, இந்த வீட்டுல தான் இருப்பேன், இந்த வீட்டுல தான் வாழுவேன், இங்கே தான் இருப்பேன், எங்கேயுமே போக மாட்டேன், எங்களை அசிங்கப்படுத்திட்டே இருப்பேன்னு சொல்லிக்கிட்டே இருந்தேன்னு வச்சுக்கேன், இன்னொரு முறை இது நடந்துச்சுன்னா கண்டிப்பா என் சாவுக்கு நீ தான் காரணம்னு எழுதி வச்சுட்டு செத்துருவண்டி அப்படின்றாங்க. மாமா என்ன மாமா பேசுறீங்க, நான் உங்க மேல வச்சிருந்த அன்பு உண்மை மாமா, நான் சொன்னது வேணா பொய்யா இருக்கலாம், ஆனா உங்க மேல உண்மையான அன்பை தானே வச்சிருந்தேன், இங்க பாரு மாமா, அந்த பொய்யெல்லாம் விட்டுட்டு என்னோட அன்பை மட்டும் பாருங்க மாமா, ப்ளீஸ் மாமா, இனிமே நீங்க கிழிச்ச கோட்டை கூட நான் தாண்ட மாட்டேன் மாமா, உங்க வீட்டுல ஏதோ ஒரு ஓரமாவது இருந்துக்கிற மாமா, ப்ளீஸ் மாமா, என்ன வீட்டை விட்டு மட்டும் துரத்துறாதீங்க மாமா, இங்க பாருடி திரும்ப திரும்ப இப்படி பேசிக்கிட்டே இருந்தேன்னா எனக்கு பயங்கர கோவம் வந்துடும், நான் சொன்னது உண்மைதான், நீ மட்டும் திரும்ப திரும்ப இந்த மாதிரி பண்ணிக்கிட்டே இருந்தனா நீ தான் என்னோட சாவுக்கு காரணம்னு எழுதி வச்சுட்டு செத்துருவேன் அப்படின்றாங்க. இதை கேட்ட பாண்டியன் இருந்துட்டு, டே சரவணா உனக்கு புத்தி எது கெட்டு போச்சாடா, நீ எதுக்காகடா சாகணும், தப்பு பண்ணவங்களே இவ்வளவு தைரியமா நின்று பேசிக்கிட்டு இருக்காங்க, நீ எதுக்காகடா சாகணும், இங்க பாரு இனிமே சாகரம் கீக்கிறேன்னு பேசிக்கிட்டு இருந்தேன்னா எனக்கு பயங்கர கோவம் வந்துடும் தெரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்லுவோம். நம்ம சரவணன் வந்துட்டு, பா என்னால முடியலப்பா, நானும் எவ்வளவுதான் பொறுத்து போறது, இனிமேல என்னால பொறுக்க முடியாதுப்பா, யாருக்கும் என் மேல கஷ்டம் வேணாப்பா, இவகிட்ட இருந்து எனக்கு விடுதலை வாங்கி கொடுத்துருங்கப்பா, நிரந்தரமான விடுதலை வேணும்பா, எனக்கு இவகிட்ட இருந்து டிவோர்ஸ் வாங்கி கொடுத்துருங்கப்பா அப்படின்றாங்க. இதை கேட்ட பாக்கியத்துக்கு பயங்கர ஷாக் ஆயிடுது. என்ன டிவோர்ஸ் வாங்க போறீங்களா, இங்க பாருங்க டிவோர்ஸ் மட்டும் நாங்க கொடுக்குறோம் மட்டும் நினைச்சு பார்க்காதீங்க,
கண்டிப்பாக நாங்கள்லாம் கொடுக்கவே மாட்டோம் அப்படின்றாங்க. அதுக்கப்புறம் சரவணன் வந்துட்டு இங்கே பாருடி, நாளைக்கும் உன்னோட வீட்டுக்கு டிவோர்ஸ் நோட்டீஸ் வரும். அந்த நோட்டீஸில் நீ கையெழுத்து போட்டு அனுப்புற. அதுக்கப்புறம் நீ சொன்ன பொய்யெல்லாம் கோர்ட்டில் சொல்லி கண்டிப்பாக ஒரே நாளில் நான் டிவோர்ஸ் வாங்க தாண்டி போகிறேன் அப்படின்றாங்க. இதை கேட்ட மயிலுக்கும் பயங்கரமாக அழுக வந்துடுது. மாமா இப்படியெல்லாம் பண்ணாதீங்க மாமா, ப்ளீஸ் மாமா, உங்களுக்காக நான் எவ்வளோலாம் பண்ணியிருக்கேன். ஆனால் 2 பொய் சொன்னதுக்காக மட்டும் நீங்கள் இப்படியெல்லாம் பண்ணாதீங்க மாமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும் இதை கேட்ட மீனாக்கு பயங்கர கோவம் வந்தது. இங்கே பாருங்கக்கா, கொஞ்ச நேரம் நிறுத்துங்க. உங்கள் வாயிலே அந்த உண்மையெல்லாம் சொல்லுவீங்கன்னு பார்த்தா நீங்கள் அமைதியாகவே இருக்கீங்க. அந்த பொய்யை மறைச்சு வைக்க தான் நீங்கள் ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. இன்னொரு நாளைக்கு அந்த பொய் எல்லாருக்கும் தெரிஞ்சிருச்சுன்னா திரும்ப எல்லாருமே கஷ்டம் தானே படுவாங்க. இங்கே பாருங்க, இப்பவே எல்லா உண்மையும் சொல்லிடுங்க, நீங்க என்னென்ன பண்ணீங்கன்னு அப்படின்னு சொல்லிட்டு மீனா சொல்லவும் இதை கேட்ட கோமதிக்கு பயங்கரமா ஷாக் ஆயிடுது. மீனா, என்னடி சொல்ற நீ? ஏதாச்சும் அவ போய் சொல்லியிருக்காளா? அந்த விஷயம் உனக்கு தெரியுமாடி அப்படின்னு சொல்லிட்டு கேட்கறாங்க. இங்க பாருங்க, அவங்க வாயாலே சொல்லுவாங்கன்னு நான் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கேன். ஆனா அவங்க வாயை திறக்கவே மாட்டேங்கிறாங்க. ஏற்கனவே 2 பொய் தான் சொல்லியிருக்கேன்னு திரும்ப திரும்ப அதை பத்தியே பேசிக்கிட்டு இருக்காங்க அப்படின்றாங்க. இதை கேட்ட நம்ம மீனாக்கு ஒரு மாதிரி பதட்டமா வருது. இதெல்லாம் சொன்னா நம்மள தப்பா நினைச்சிருவாங்களோ, இத்தனை நாளா ஏன் நம்ம கிட்ட சொல்லாம விட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை கேள்வி கேட்பாங்களோ அப்படின்னு மீனா ஒரு பக்கம் யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க. அதுக்கப்புறம் ராஜ் இருந்துட்டு, அக்கா என்னக்கா அப்படின்றாங்க. ராஜ்மா, நீ கொஞ்ச நேரம் அமைதியா இருமா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். அதுக்கப்புறம் என்ன, நம்ம கோமதி இருந்துட்டு, இங்க பாரடி மீனா, நீயும் என்கிட்ட இருந்து ஏதாச்சும் மறைச்சுக்கிட்டு இருந்தனா அவ்வளவுதாண்டி. நான் ஏற்கனவே ரொம்ப இடிஞ்சு போயிருக்கேன். திரும்ப திரும்ப ஒவ்வொருத்தரா போய் சொல்லி என்ன திரும்ப திரும்ப கஷ்டத்துல ஆழ்த்தாதுங்கடி அப்படின்னு சொல்லிட்டு கோமதி ஒரு பக்கமும். அதுக்கப்புறம் நம்ம மயில் இருந்துட்டு, மீனா வேண்டாம் மீனா, ப்ளீஸ் மீனா அப்படின்னு சொல்லிட்டு வேண்டாம்னு சொல்லிக்கிட்டே இருக்காங்க. இதை கேட்ட நம்ம கோமதிக்கு பயங்கர கோவம் வந்துடுது. அதுக்கப்புறம் என்ன, நம்ம மீனா இருந்துட்டு, இங்க பாருங்க, இவங்க நம்ம வீட்டுக்கு வரப்போ 80 பவுன் நகை போட்டுட்டு வரதுன்னு சொல்லியிருந்தாங்க. ஆனா அந்த 80 பவுன் நகையில 7-8 பவுன் தான் தங்கமா, மீதி எல்லாம் கவரிங் அத்தை. இது இவங்க வாயாலே சொன்னதுதான் அத்தை. ஒரு நாள் இவங்க சொல்லும் போது கேட்டுட்டோம் நானும் ராஜியும். அதை அவங்க கிட்ட போய் கேட்டப்போ குடும்ப சூழ்நிலையால இப்படி பண்ண வேண்டியதா ஆயிடுச்சு. எங்களை மன்னிச்சிருங்க. இந்த விஷயத்த மட்டும் வீட்டுல சொல்லிட்டீங்கன்னா என்னோட வாழ்க்கை அப்படியே போயிடும். ப்ளீஸ் மீனா, ராஜி, யாருக்கிட்டே இந்த விஷயத்த சொல்லாதீங்கன்னு காலில் விழாத குறைய எங்ககிட்ட கெஞ்சி இந்த விஷயத்த யார்கிட்டையும் சொல்ல விடாமல் பண்ணிட்டாங்க அப்படின்னு நம்ம மீனா இருந்துட்டு எல்லா விஷயத்தையும் கோமதி, பாண்டியன், சரவணன் எல்லார்கிட்டையும் சொல்லிடுறாங்க. சொன்ன உடனே நம்ம சரவணனுக்கு பயங்கர ஷாக்கு. இதை கேட்ட மயிலுக்கு அழுக வந்து அப்படியே மயக்கம் போட்டு கீழே விழுந்துடுறாங்க. விழுந்த உடனே நம்ம அதாவது பாக்கியம் இருந்துட்டு, மயிலை என்னடி ஆச்சு, மயிலை எந்திரி மயிலை ப்ளீஸ் மயிலை எந்திரி மயிலை அப்படின்னு சொல்லிட்டு மயிலை எழுப்பிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் கோமதிக்கு பயங்கரமா கோவம் வந்து, இங்க பாருங்க, இந்த மாதிரி நாடகம் போட்டுக்கிட்டு இருக்காம ஃபர்ஸ்ட் இந்த வீட்டை விட்டு கிளம்புங்க அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர கோவமா சொல்றாங்க. இங்க பாருங்க, உங்களுக்கு மனசாட்சின்றது ஒண்ணு இருக்குதா இல்லையா? அவ 3 நாளா சாப்பிடாம இருக்கா. அவ சாப்பிடாம இருந்ததுனால தான் மயக்கம் போட்டுட்டா. இங்க பாருங்க, நீங்க யாராச்சும் மயிலை கூட்டிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு வாங்க ப்ளீஸுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாக்கியம் இருந்துட்டு பயங்கரமாக கெஞ்ச ஆரம்பிச்சிடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன, நம்ம சரவணன் இருந்துட்டு மனிதாபமான அடிப்படையில் நம்ம மயிலை இருந்துட்டு ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. எல்லாருமே ஹாஸ்பிட்டலுக்கும் போயிடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன, மயிலை வந்துட்டு ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம பாக்கியம் இருந்துட்டு டாக்டர் கிட்ட போயிட்டு நடந்த விஷயத்தெல்லாம் சொல்லவும், டாக்டர் இருந்துட்டு, இங்கே பாருங்கம்மா, ஏமா 3 நாள் சாப்பிட விடாமல் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? நீங்கள் திட்டி ஏதாச்சும் பண்ணி சாப்பிட வச்சிருக்கலாம் இல்லை? இப்போ பாருங்கள் எவ்வளோ டீஹைட்ரேஷனாக ஆயிருக்காங்கன்னு பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு திட்டுறாங்க. அதுக்கப்புறம் டாக்டர், நாங்கள் எவ்வளவோ சொல்லி பார்த்தோம் அவகிட்ட, ஆனால் அவள் ஒரு வாய் கூட சாப்பிடவே மாட்டேங்கின்றா. ஒரே ஒரு வாய், ஒரு 2 குடுக்கு தண்ணி தான் நேற்று குடிச்சிருப்பா, வேற எதுவுமே அவள் சாப்பிடவே இல்லை. டாக்டர், சரி நீங்கள் கொஞ்ச நேரம் வெளியே இருங்க, நாங்கள் செக் பண்ணிட்டு என்ன ஏதுன்னு சொல்றோம் அப்படின்னு சொல்லிட்டு பாக்கியத்தை வெளியே அனுப்பிடுறாங்க. வெளியே வந்த உடனே நம்ம அதாவது யாரும் மாணிக்கம் இருந்துட்டு, பாக்கியம் என்னாச்சு பாக்கியம், மயில நல்லா இருக்கால அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், டாக்டர் என்ன பிடிச்சி திட்டிக்கிட்டே இருக்காங்க. எதுக்காக அவங்கள 3 நாளா சாப்பிடாம வச்சிருக்கீங்க, சாப்பிடாம இருந்தா உடம்புக்கு என்ன ஆகுறதுன்னு சொல்லி என்னென்னமோ திட்டிக்கிட்டே இருந்தாங்க. உள்ள செக் பண்ணிட்டு வெளியே வந்து என்ன ஏதுன்னு சொல்றேன்னு சொல்லியிருக்காங்க அப்படின்னு நம்ம பாக்கியம் இருந்துட்டு எல்லாருக்கிட்டையும் சொல்லுவோம். அதுக்கப்புறம் என்ன, நம்ம மயிலுக்கு செக் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. மயிலை செக் பண்ணவும் நம்ம டாக்டருக்கு இவங்க பாசமா இருக்காங்கன்னு தெரிஞ்சிருது. தெரிஞ்ச உடனே பயங்கர சந்தோஷம். இதுக்கு முன்னாடியே என்கிட்ட தான் வந்து மாசமா இல்லைன்னு தெரிஞ்சு ரொம்பவே மனசொடைஞ்சு போனாங்க. ஆனா இப்போ மாசமா இருக்குன்னு தெரியாமே என்கிட்ட வந்திருக்காங்க, ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் இருந்துட்டு ஒரு பக்கம் மயிலுக்கு ட்ரிப்ஸ் எல்லாம் ஏத்திட்டு போட வேண்டிய மருந்து எல்லாத்தையுமே போட்டுட்டு வெளியே வராங்க. வெளியே வந்த உடனே நம்ம பாக்கியம் இருந்துட்டு, இங்க பாருங்க டாக்டர், மயிலுக்கு என்னாச்சு டாக்டர், நல்லா இருக்கல்ல மயிலுக்கு எதுவும் இல்லைல்ல அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இங்க பாருங்கம்மா, எல்லாம் நல்ல விஷயம்தான், உங்க பொண்ணு இப்போ மாசமா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் சொல்லவும், இதை கேட்ட நம்ம
அதாவது செந்தில், கதிர், ராஜி, அதுக்கப்புறம் மீனா, கோமதின்னு சொல்லிட்டு எல்லாருமே பயங்கர ஷாக் ஆயிடுறாங்க. "இங்க பாருங்க டாக்டர், அவ உங்ககிட்ட பொய் சொல்ல சொன்னாளா? நான் மாசமா இருக்கிறேன்னு வெளிய சொல்லுங்கன்னு சொன்னாளா? இங்க பாருங்கம்மா, அவங்க மயக்கமா இருக்காங்க. அவங்க எப்படி வெளிய சொல்லுவாங்க? அவங்களுக்கு பிளட் டெஸ்ட் எடுத்து தான் நாங்க பார்த்தோம்." அப்படின்னு சொல்லவும், இத கேட்டு நம்ம அ ம இது கோமதிக்கு பயங்கரமா ஷாக் ஆயிடுது. என்ன சொல்றாங்க இவங்க? இவங்க சொல்றத கேட்டவே என்னால நம்பவே முடியலையே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் கோமதி பயங்கர குழப்பத்துல இருக்காங்க. அதுக்கப்புறம் சரவணன் இடிஞ்சு போய் கீழே உட்காந்துறாரு. இடிஞ்சு போய் கீழே உட்கார்ந்தத பார்த்த நம்ம கோமதி இருந்துட்டு, "டேய் சரவணா, என்னடா ஆச்சு? இங்க பாருங்கம்மா, இவங்க பொய்க்கு மேல பொய் அடுக்கிக்கிட்டே போறாங்கம்மா. இவங்க பேசுறதெல்லாம் என்னால தாங்க முடியலம்மா. நம்ம ஃபர்ஸ்ட் வீட்டுக்கு போலாமாமா?" அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிட்டு வீட்டுக்கு போறாங்க. "இங்க பாருங்க, கொஞ்ச நேரம் இருங்க. மயிலு கண்ண முழிச்சிருவா. மயிலு கண்ண முழிச்சதுக்கு அப்புறமா நீங்க வீட்டுக்கு போங்க ப்ளீஸுங்க. இப்போ மயிலு மாசமா இருக்காங்க. நீங்க அவ பண்ண தப்பெல்லாம் மன்னிச்சு அவள ஏத்துக்கோங்க ப்ளீஸ்ங்க." அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாக்கியம் இருந்துட்டு எல்லார்கிட்டயும் கெஞ்ச ஆரம்பிச்சிடுறாங்க. "இங்க பாருங்க, உங்க பொண்ணு மாசமா இருந்தா மட்டும் அவ பண்ண தப்பெல்லாம் இல்லைன்னு ஆயிடுமா? உங்க பொண்ணு மாசமா இருந்தாலும் சரி, இல்லைனாலும் சரி, எங்க வீட்டுக்கும் அவளுக்கும் இனிமே எந்த சம்மந்தமும் இல்ல." அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும், இதை கேட்டு நம்ம மாணிக்கம் இருந்துட்டு, "இங்க பாருங்க சம்மந்தி, உங்களுக்கு மனசாட்சின்றது ஒண்ணு இருக்குதா இல்லையா? ஏன் சம்மந்தி இப்படி எல்லாம் பண்றீங்க?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், "இங்க இங்க பாருங்க, நீங்க பண்றதெல்லாம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஏன் இப்படி எல்லாம் பண்றீங்கன்னு என்ன பார்த்து கேக்குறீங்களா? உங்களுக்கு தாங்க மனசாட்சியே இல்ல. நாங்க நேர்மையா சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருந்த குடும்பம். ஆனா இப்போ உங்க பொண்ணால எங்க குடும்பமே உடைஞ்சி 4 துண்டா உடைஞ்சு போய் நான் அவங்கவுங்க மூலைக்கு மூலைக்கு உட்காந்து அழுதுகிட்டு இருக்காங்க தெரியுமா?" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கோமதி சொல்லுவோம். அந்த நேரம் பார்த்து மயில வந்து கண்ணை முழிச்சிடுறாங்க. முழிச்ச உடனே நர்ஸ் இருந்துட்டு, "இங்க பாருங்க, இங்க ஹாஸ்பிட்டல்ல நீங்க யாரும் சத்தமா பேசக்கூடாது. எதுக்காக இப்போ கருமுறன்னு கத்திக்கிட்டே இருக்கீங்க?" அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லவும், "இங்க பாருங்க, பேஷண்ட் கண்ணு முழிச்சுட்டாங்க. யார் ஒவ்வொருத்தரா போயிட்டு பேசிட்டு வரணும்னா பேசிட்டு வந்துருங்க." அப்படின்னு சொல்லிட்டு உள்ள போயிடுறாங்க. அதுக்கப்புறம் பாக்கியம் இருந்துட்டு, "இங்க பாருங்க சம்மந்தி, மயிலு கண்ணு முழிச்சிட்டா. அவளை கூட்டிட்டு வர இருங்க சம்மந்தி." அப்படின்னு சொல்லிட்டு உள்ள போறாங்க. மயிலு, எப்படி இருக்க மயிலு? நீ சந்தோஷமா இருக்கியா மயிலு?" அப்படின்றாங்க. "என்னம்மா சொல்ற நீ? எப்படிம்மா சந்தோஷமா இருக்க முடியும்? என்னோட வாழ்க்கையே இது நாசமா போயிடுச்சு. என்னோட வாழ்க்கை இப்படி இருக்கும்போது நான் எப்படிம்மா சந்தோஷமா இருப்பேன்?" அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மயில் ஒரு பக்கமும், அதுக்கப்புறம் நம்ம கோமதி இருந்துட்டு, "டேய் சரவணா, என்னடா நடக்குது இங்கெல்லாம்? இங்க நடக்கிறத பார்த்தா எனக்கு கொஞ்சம் கூட எதுவுமே புரிய மாட்டேங்குதுடா. ஒரு மாதிரி தலை சுத்திக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்குடா." அப்படின்றாங்க. "இங்க பாருமா, அவங்க கண்டிப்பா டாக்டர்கிட்ட சொல்லி அவங்க பொய் தான் சொல்லியிருப்பாங்க. அவங்களெல்லாம் நம்பாதீங்கம்மா. நீங்க நம்பி திரும்ப திரும்ப என்னால ஏமாறலாம் முடியாதும்மா. ஏற்கனவே நான் ரொம்ப பாசம் வச்சு நான் அதனால பட்ட வேதனையே போதும்மா. இதுக்கு மேல அவங்களெல்லாம் நம்புற மாதிரியெல்லாம் இல்லம்மா." அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும், "இங்க பாருடா, அவங்க சொல்றது உண்மையா இருந்தா என்னடா பண்றது?" அப்படின்றாங்க. "இங்க பாருமா, உண்மையா இருந்தாலும் பரவாயில்லம்மா. இனிமே அவங்களெல்லாம் ஏத்துக்கிற மாதிரியெல்லாம் இல்ல. கண்டிப்பா நான் அவங்கள ஏத்துக்கவே மாட்டேம்மா. ப்ளீஸ்மா, எப்படியாவது அவகிட்ட இருந்து எனக்கு விடுதலை மட்டும் வாங்கி கொடுத்துருங்கம்மா." அப்படின்னு ஹாஸ்பிட்டல்லே உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா, மயில் இருந்துட்டு தன்னோட வாழ்க்கை போயிடுச்சே அப்படின்னு பாக்கியத்துக்கிட்ட சொல்லி சொல்லி அழுதுகிட்டே இருக்காங்க. அதுக்கப்புறம் பாக்கியம் இருந்துட்டு, "இங்க பாரு மயிலு, உன்னோட வாழ்க்கைக்கு ஒரு முடிவு வந்துருச்சு மயிலு." அப்படின்றாங்க. "என்னம்மா சொல்ற? நீ சொல்றது எனக்கு ஒன்றும் புரியலம்மா." அப்படின்றாங்க. "ஆமா மயிலு, உன்னோட வாழ்க்கைக்கு ஒரு முடிவு வந்துருச்சு தெரியுமா?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், "இங்க பாருமா, இந்த மாதிரி வளவலன்னு பேசிக்கிட்டு இருக்காம நேரா விஷயத்த சொல்லுமா. என்னம்மா விஷயம் சொல்லுமா." அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், "இங்க பாரு மயிலு, உன்னோட அ உ உனக்கு உனக்கு டாக்டர் என்ன சொன்னாங்கன்னு தெரியுமா?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், "டாக்டர் என்னம்மா சொன்னாங்க? சொல்லுமா." அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், "நீ மாசமா இருக்கியா மயிலு?" அப்படின்னு சொல்லிட்டு சொல்லவும், நம்ம மயிலுக்கு தலைக்காலே புரியல. அவ்வளோ சந்தோஷமா இருக்காங்க. "மா, என்னம்மா சொல்ற? உண்மையை தானே சொல்ற நீ? நீ ஒன்றும் பொய் சொல்லலே. முன்ன மாதிரி டாக்டரு நான் மாசமா இல்லைன்னு சொல்ல மாட்டாங்கல்லம்மா." அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர எமோஷனலாக சொல்லவும், "இங்க பாருடி, டாக்டரே வந்து எங்ககிட்ட சொன்னாங்க. எவ்வளோ சந்தோஷமா இருந்துச்சு தெரியுமா? இந்த விஷயம் உங்க மாமியாருக்கு, உங்க புருஷனுக்கு எல்லாருக்குமே இந்த விஷயம் தெரியும். எல்லாருமே வெளியே தான் இருக்காங்க. நீ வந்து அவங்க கிட்ட எல்லார்கிட்டயும் பேசி அவங்க மனசை எப்படியாவது கலைக்க பாரு வா." அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறாங்க. "இங்க பாருமா, நான் அவங்க கிட்ட பேசினா அவங்க மனசு மாதிரி என்னை ஏத்துப்பாங்களாம்மா? மா ப்ளீஸ்மா சொல்லுமா." அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், "இங்க பாருடி, இப்போ நீ உண்டா இருக்கல்ல, கண்டிப்பா உன்னை ஏத்துப்பாங்கடி. நீ கவலையே படாத." அப்படின்னு சொல்லிட்டு வெளியே கூட்டிட்டு வராங்க. வெளியே கூட்டிட்டு வந்த உடனே நம்ம மயில் இருந்துட்டு, "மாமா, நான் மாசமா இருக்கேனா மாமா? நீங்க அப்பா ஆக போறீங்களா? நான் அம்மா ஆயிட்டேன் தெரியுமா?" அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர சந்தோஷமா சொல்லுவோம். "ஏச்சி நிறுத்தடி, இந்த மாதிரி பொய் சொல்றதுக்கு உனக்கு வாயே கூசலியடி. ஏதாச்சும் ஒரு பிரச்சனை வந்தா போதும், நான் மாசமா இருக்கேன்னு பொய் சொல்லிக்கிட்டே இருப்பியா? உனக்கு உடம்பெல்லாம் கூசலியடி இப்படியெல்லாம் பண்றதுக்கு." அப்படின்றாங்க. "இங்க பாரு மாமா, இப்படிலாம் பேசாதீங்க மாமா. சத்தியமா நான் குழந்தை விஷயத்துல பொய் சொல்லல மாமா. ஏன் மாமா என்னை இப்படி அசிங்கப்படுத்திக்கிட்டே இருக்கீங்க? ப்ளீஸ் மாமா, இப்படியெல்லாம் சொல்லாதீங்க மாமா." அப்படின்னு சொல்லிட்டு நம்ம
மயிலு இருந்துட்டு அதாவது மயிலு இருந்துட்டு சரவணன் கிட்டே சொல்லவும், "இங்க பாருடி, உன்னோட நாடகத்தெல்லாம் நம்புறதுக்கு நான் முன்ன மாரி சரவணன் கிடையாது. இப்ப நான் தெளிவாயிட்டேன். யாரும் என்னை ஏமாத்த முடியாது" அப்படின்றாங்க. "இங்க பாருங்க மாமா, குழந்தை விஷயத்துல பொய் சொல்லலன்னு சொல்லிட்டு உங்கள்கிட்ட எத்தனையோ முறை நான் சொல்லிட்டேன். ஏன் மாமா இப்படி என்ன நம்பாத இப்படியெல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க? இங்க பாருங்க மாமா, நம்ம குழந்தை மேல சத்தியமா நான் குழந்தை உண்டாயிருக்கேன் மாமா. என்ன நம்புங்க மாமா" அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளவோ பேசி பார்க்குறாங்க. "இங்க பாருடி, உன்னோட நாடகத்தெல்லாம் என்னால நம்ப முடியாது. ஏதோ நீ மயக்கம் போட்டு விழுந்துட்டியே, அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்கலாம் எங்களை தப்பாக பேசிக்கிட்டு இருந்தாங்க. அதனால் மட்டும்தான் உன்னை ஹாஸ்பிட்டல் வந்து கொண்டு வந்து சேர்த்தனே தவிர வேறு எதுக்காகவும் இல்லை. இங்கே பாரு, அதாவது உன்னோட வீட்டுக்கு போய் சேரு. இனிமேல் எங்கள் வீட்டு பக்கம் வந்துட்டேன்னா நான் முன்னாடி சொன்ன மாதிரி தான், அதாவது நீ தான் என்னோட சாவுக்கு காரணம்னு சொல்லிட்டு எழுதி விட்டு செத்துருவன், தெரிஞ்சுக்கோ. என் வீட்டு பக்கம் தான் வந்துடாத அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சரவணன் வந்துட்டு பயங்கர கோவமா, வாமா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே கூட்டிகிட்டு வீட்டுக்கு போயிடுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம ராஜு இருந்துட்டு மீனா கிட்ட, "அக்கா, என்னக்கா இங்கே நடக்குது? மீனாக்கா சொல்கிறதெல்லாம் உண்மையாக இருக்குமா இல்லை பொய்யா இருக்குமாக்கா?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. அதுதான் ராஜு, எனக்கும் புரியல. அவங்க உண்மையாக சொல்கிறாங்களா பொய் சொல்கிறாங்கன்னே தெரியல. ஆனால் டாக்டர் வந்து பிளட் டெஸ்ட் எல்லாம் எடுத்து பார்த்தோம், அவங்க ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்கன்னு தானே சொன்னாங்க. ஆனால் எதை நம்புறதே எதை விடுறதுனே எனக்கு ஒன்றும் புரியல ராஜி. சரி விடு, இந்த பிரச்சனையில் என்னதான் நடக்க போகுதுன்னே எனக்கு தெரியல. இந்த பிரச்சனைக்கு என்ன முடிவுன்னு ஒன்றும் புரிய மாட்டேங்குது அப்படின்னு பயங்கர குழப்பத்தில் பேசிக்கிட்டே இருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம அதாவது ராஜு இருந்துட்டு கதிர்கிட்ட, "கதிர், இந்த விஷயத்தில் உனக்கு ஏதாச்சும் தோணுதா? அவங்க உண்மையாக சொல்கிறாங்களா பொய் சொல்கிறாங்கன்னு உனக்கு தோணுதா?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், இங்கே பாரு ராஜி, நானே ரொம்ப குழப்பத்தில் இருக்கேன். நானே என்ன என்ன யோசிக்கிறது, அண்ணனோட வாழ்க்கை எந்த எந்த திசையில் போயிட்டுருக்குன்னு தெரியல. அண்ணன் கஷ்டப்படுறதெல்லாம் பார்த்தா என்னால் தாங்க முடியல ராஜி. ஆனால் அவங்க சொல்கிறதெல்லாம் உண்மையாக இருந்தால் நல்லதாக இருக்கும்னு எனக்கு தோணுது" அப்படின்றாங்க. என்ன கதிர் சொல்கிற? ஆமாம், அவங்க மட்டும் மாசமாக இருந்திருந்தாங்கன்னா கண்டிப்பாக எல்லாருமே மன்னிச்சு அவங்கள ஏற்றுக்கிட்டு அண்ணனுக்கு ஒரு புதுசாக ஒரு வாழ்க்கையை உருவாகும்ல. அதனால தான் சொன்னேன். இங்கே பாருங்க, அவங்க அதாவது அந்த குடும்பமே ஃப்ராடு குடும்பமாக இருக்குதுன்னு சொல்லிட்டு தானே மாமாவும் அத்தையும் அவங்கள ஏற்றுக்க மாட்டேன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. திரும்ப அவங்க மாசமாக இருக்கிறதுனால ஏற்றுப்பாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், இங்கே பாரு ராஜி, எல்லா விஷயமும் தெரிஞ்சிருச்சு. இன்னும் கொஞ்ச நாளில் அந்த பொய் எல்லாமே மறைஞ்சி ஏதாச்சும் ஒரு முடிவுக்கு வரும். அந்த முடிவு வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணி என்னென்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கதிர இருந்துட்டு ராஜுக்கிட்ட சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன நம்ம சரவணன் வந்துட்டு, "இவ சொல்கிறதெல்லாம் உண்மையாக இருக்குமோ? அப்படி ஒரு உண்மையாக இருந்தால் நல்லா தான் இருக்கும்" அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளே ஒரு ஓரமாக நினச்சிக்கிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் நம்ம மயில் பயங்கரமாக அழுதுகிட்டே இருக்காங்க. "இங்கே பாருங்கம்மா, நான் மாசமாக இருக்கிறேன்னு சொல்லி அவங்க யாருமே என்னை நம்ப மாட்டாங்கம்மா. டாக்டரையே சொல்லிட்டாங்கல்ல, நான் மாசமாக இருக்கிறேன் டாக்டர் சொன்னாங்க தானம்மா. டாக்டர் கிட்ட கூட்டிகிட்டு போமா, நான் டாக்டர் கிட்ட இன்னொரு டைம் செக் பண்ண சொல்கிறேன். இங்கே பாருமா, ப்ளீஸ்மா, என்னை டாக்டர் கிட்ட கூட்டிகிட்டு போமா" அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் என்ன, டாக்டர் கிட்ட நம்ம மயிலை கூட்டிகிட்டு போகிறோம். "இங்கே பாருங்கள் டாக்டர், நான் உண்மையாகவே மாசமாக தான் இருக்கேனா? முன்ன சொன்ன மாதிரி நான் மாசமாக இல்லைன்னு இன்னொரு முறை சொல்ல மாட்டீங்கல்ல" அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், "இங்கே பாருங்கம்மா, முன்ன ஒரு முறை நீங்கள் வந்தப்போ மாசமாக இல்லைன்னு சொன்னப்போ நீங்கள் ரொம்ப வருத்தப்பட்டீங்க. ஆனால் இப்போ நீங்கள் மாசமாக இருக்குன்னு தெரியாமல் ஹாஸ்பிட்டல் வந்திருக்கீங்க. இப்போ நீங்கள் ரொம்ப சந்தோஷம் தானே படணும். எதுக்காக இப்படி குழப்பத்திலேயே பேசிக்கிட்டு இருக்கீங்க? இங்கே பாருங்கள் டாக்டர், முன்ன முறை நான் மாசமாக இல்லைன்றதுக்காக தான் எங்கள் வீட்டில் ஏகப்பட்ட குழப்பம் வந்து அதனால தான் என்னோட வாழ்க்கையில எத்தனையோ பிரச்சனை வந்துருச்சுங்க டாக்டர். அதனால தான் திரும்ப திரும்ப உங்ககிட்ட கேட்டுட்டே இருக்கேன். நான் உண்மையாவே மாசமா தான் இருக்கேனா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், அதுக்கப்புறம் என்ன டாக்டர் வந்துட்டு, "இங்க பாருங்கம்மா, நீங்க சந்தேகமே பட தேவையில்ல. நீங்க பிரெக்னெண்டா தான் இருக்கீங்க. கவலையே படாதீங்க. சந்தோஷமா இருங்க" அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறம் மயிலுக்கு பயங்கர சந்தோஷமா, "நான் மாசமாயிட்டேம்மா, நான் அம்மா ஆக போறேன். எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குதுமா" அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர சந்தோஷத்துல பேசிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன மயில இருந்துட்டு, "நம்மா ப்ளீஸ்மா, என்னோட மாமா வீட்டுக்கு மட்டும் கூட்டிட்டு போறியா? ஒரே ஒரு தடவை மட்டும் அவங்க கிட்ட பேசிடுறேன். அவங்க இதுக்கு மேலேயும் அவன் மேல கோவப்பட்டாங்கன்னா நான் நம்ம வீட்டுக்கே வந்துடுறேன் மாமா. நான் என்னோட புள்ள மட்டும் ரொம்ப சந்தோஷமா வாழ போறோம். என்னோட வாழ்க்கைக்கு அர்த்தமா என்னோட குழந்தை மட்டும் எனக்கு போதுமா" அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம். இது கேட்டு நம்ம பாக்கியத்துக்கு, கூறு கெட்டவளே, எதுக்காகடி இப்படியெல்லாம் பேசிக்கிட்டு இருக்க? இங்க பாருடி, ஒரு பொண்ணு ஒரு குழந்தைய வச்சுக்கிட்டு தனியா வாழ்றதுக்கு எவ்வளவு பெரிய கஷ்டம்னு உனக்கு தெரியுமாடி? ஏன்டி இப்படியே புத்தி கெட்டு போய் பேசிக்கிட்டு இருக்க? இங்க பாருமா, அவங்க என்னை ஏத்துக்காத போது நான் என்னமா பண்ண முடியும்? அவங்க காலில் விழ சொல்றியா? அவங்க காலிலையும் விழுந்துட்டமா. விழுந்ததுக்கு அப்புறமும் அவங்க என்னை ஏத்துக்காம போனதுனால நான் என்னமா பண்ண முடியும்? என்னால ஒண்ணுமே பண்ண முடியாதுமா. இனிமே கடைசி முறையா என்னை ஒரே ஒரு டைம் மட்டும் என்ன அங்க கூட்டிட்டு போங்கம்மா. அங்க கூட்டிட்டு போனீங்களா அவங்க கிட்ட பேசி
நான் நடந்த விஷயத்தெல்லாம் உங்ககிட்ட பொறுமையா சொல்லி எடுத்து சொல்றேன். அவங்க புரிஞ்சுக்கிட்டா நான் போய் அங்க வாழ்றேன். இல்லன்னா திரும்ப திரும்ப அவங்க கிட்ட பேசி என்ன கஷ்டப்படுத்திக்க விரும்பலம்மா. எனக்கு எனக்கு என்னோட குழந்தைய போதுமா, அத பார்த்துக்கிட்டே நான் காலம் முழுக்க சந்தோஷமா வாழ்ந்துருவேம்மா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன நம்ம பாக்கியம் இருந்துட்டு, இங்க பாருடி மயிலு, வாழ்க்கையே வெறுத்து போன மாரி இப்படிலாம் பேசிக்கிட்டு இருக்காதடி அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. இங்க பாரும்மா, ப்ளீஸ்மா நான் சொல்றத மட்டும் கேளுங்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. அதுக்கப்புறம் என்ன நம்ம பாக்கியம் வந்து மயிலு சொன்னபடியே நம்ம கோமதி வீட்டுக்கு கூட்டிட்டு போறாங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா, நம்ம கோமதி வீட்ல எல்லாருமே இடிஞ்சு போய் உக்காந்துக்கிட்டு இருக்காங்க. பொய் மேல பொய் சொல்லிக்கிட்டே இருக்காங்களே, இந்த குடும்பத்துல இருக்கிறவங்க கிட்ட நம்ம மாட்டிக்கிட்டு தவிச்சுக்கிட்டு இருக்கோமே, ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விஷயத்த சொல்லி நம்மள கஷ்டப்படுத்திக்கிட்டே இருக்காங்களே, இவங்கள என்ன பண்றது? இங்க பாருங்க, நீங்க நீங்க வேலையா போயிட்டு வக்கீல் கிட்ட பேசுங்க. வக்கீல் கிட்ட பேசி சரவணனுக்கு ஃபர்ஸ்ட் டிவோர்ஸுக்கு அப்ளை பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கோமதி இருந்துட்டு பாண்டியன் கிட்ட சொல்லுவோம். பாண்டியன் இருந்துட்டு, இங்க பாரு கோமதி, நான் ஏற்கனவே வக்கீல் கிட்டே பேசிட்டேன். இன்னும் கொஞ்ச நேரத்துல வக்கீல் வீட்டுக்கே வந்துருவாரு. அவர்கிட்ட நடந்த விஷயத்தெல்லாம் சொல்லி அதுவே ஒரு கம்ப்ளைண்டா எழுதி கொடுத்தோம்னா கண்டிப்பா நம்மளுக்கு டிவோர்ஸ் கிடைச்சிரும். அவங்க ஒத்துக்கிட்டனாலையும் கண்டிப்பா அவங்க பண்ண வேலைக்கெல்லாம் நமக்கு டிவோர்ஸ் கிடைச்சிரும். கவலையே படாதீங்க அப்படின்னு நம்ம பாண்டியன் இருந்துட்டு எல்லாருக்கிட்டையும் பேசிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன அந்த நேரம் பார்த்து நம்ம பாக்கியமும் அதுக்கப்புறம் மாணிக்கம், மயில் இவங்க 3 பேருமே வீட்டுக்கு வந்துடுறாங்க. வீட்டுக்கு வந்த உடனே அத்தை, மாமா, சரவணன் மாமா, உங்கள் 3 பேருக்கிட்டேயும் நான் ஒரு விஷயம் பேசணும் மாமா. ஒரே ஒரு டைம் மட்டும் பேசிட்டு நான் இங்கேருந்து போயிடுறேன் மாமா, ப்ளீஸ் மாமா, வாங்க மாமா அப்படின்னு சொல்லிட்டு வெளியே கூப்பிட்றாங்க. அதுக்கப்புறம் சரவணனுக்கு பயங்கரமாக கோவம் வந்துட்டு, இங்கே பாருடி, உன்னை இந்த வீட்டுக்கு வராதுன்னு நான் எத்தனை முறை தான் சொல்கிறது? இங்கே பாருடி, நான் சாகணும்னு ஆசைப்படுறியா? நான் நல்லா இருக்கணும் தான் நினச்சிக்கிட்டு இருக்க. நீ அப்படி நினைக்கிறவ இந்த வீட்டுக்கு வரவே கூடாது. இங்கே பாருடி, திரும்ப திரும்ப இந்த வீட்டுக்கு வராதுன்னு உங்ககிட்ட எத்தனை முறைடி சொல்கிறது நான் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர கோவத்தோட சொல்லவும், அதுக்கப்புறம் இங்கே பாருங்க மாமா, நான் பண்ணதெல்லாம் தப்பு தான் மாமா, நான் இல்லைனாலாம் சொல்லலை. ஆனால் இப்படி ஒரு வாழ்க்கை கிடைச்சதுக்கு நான் கொடுத்து வச்சிருக்கணும் தான், நான் இல்லைனாலாம் சொல்லலை. ஆனால் இப்படி ஒரு வாழ்க்கை நீங்கள் வாழ்கிறதுக்கு நீங்கள் என்ன பாவம் பண்ணியிருக்கீங்கன்னு எனக்கு தெரியல. ஆனால் கண்டிப்பாக உங்களை நான் எந்த எந்த வகையிலையும் மரியாதை கொடுக்காமையோ, உங்கள் குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கு மரியாதை கொடுக்காமையோ, யாருமே கவனிக்காமையோ இருந்ததே கிடையாது. அப்படி இருக்கிறப்போ என் மேலே எதுக்காக மாமா இவ்வளோ கோவத்தில் இருக்கீங்க? நான் செஞ்சதெல்லாம் நீங்கள் நினச்சி பார்த்திருந்தாவே இந்த பொய்யெல்லாம் மறைஞ்சு போயிருக்கோம் மாமா. ப்ளீஸ் மாமா, இந்த ஒரு டைம் மட்டும் என்னை மன்னிச்சு ஏற்றுக்கோங்க மாமா. இனிமேல் நான் எந்த பொய்யும் சொல்ல மாட்டேன். நீங்கள் இப்போ அப்பாவாகிட்டீங்க. நீங்கள் நம்ம ரொம்ப நாள் ஆசைப்பட்டிருந்த விஷயம் இப்போ நடந்திருக்கு, உண்மையாகவே நடந்திருக்கு மாமா. முன்ன ஒரு முறை மாசமாக இருக்கணும்னு சொல்லி நானே ஏமாந்து போய் தான் மாமா நின்றேன். ஆனால் இப்போது நான் மாசமாக இருக்குன்னு தெரியாமல் ஹாஸ்பிட்டலுக்கு போயிருக்கேன். ஹாஸ்பிட்டலில் டாக்டர் சொல்லி தான் எனக்கே தெரியும். இங்கே பாருங்க மாமா, இந்த ஒரு தடவை மட்டும் என்னை மன்னிச்சு ஏற்றுக்கோங்க மாமா. ஏதோ உங்கள் வீட்டு ஒரு மூலையில் நான் இருந்துக்கிறேன் மாமா, ப்ளீஸ் மாமா அப்படின்னு கெஞ்சிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் நம்ம கோமதி வராங்க. கோமதி வந்த உடனே, இங்கே பாருடி, உன்னோட நாடகத்தெல்லாம் இங்கே போட்டுட்ருக்காத. உன்னை திரும்ப திரும்ப நம்புறதுக்கு நாங்கள் ஒன்றும் முட்டாள் கிடையாது. இனிமே நீ எங்களை ஏமாத்திடலான்னு மட்டும் நினச்சி பார்த்துறாத. கண்டிப்பாக நாங்கள் ஏமாறவே மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர கோவத்தோடு சொல்லுவோம். அதுக்கப்புறம் என்ன நம்ம சரவணன் இருந்துட்டு பயங்கர கோவமா மயில்கிட்ட சொல்லியிருக்கோம். இங்கே பாருங்க மாமா, திரும்ப திரும்ப நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன், ஏன் மாமா இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? என்னோட வாழ்க்கையில் நீங்கள் எவ்வளோ முக்கியம்னு நான் எவ்வளோ சொல்லிக்கிட்டு இருக்கேன், நீங்கள் புரிஞ்சுக்கவே மாட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு சரவணன் கிட்ட சொல்லுவோம். அதுக்கப்புறம் பாண்டியன் இருந்துட்டு, இங்கே பாருங்க, உங்கள் குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கு எத்தனை முறை தான் நாங்கள் சொல்கிறது, இந்த வீட்டை விட்டு போங்கன்னு நாங்கள் ஓயாமல் சொல்லிக்கிட்டே இருக்கணுமா? இங்கே பாருங்க, உங்களுக்கு மரியாதை இருக்கணும்னா இந்த வீட்டை விட்டு நீங்களே போயிடுங்க. அப்படி இல்லைன்னா நாங்கள் கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளுற மாதிரி இருக்கும். இங்கே பாருங்க, எங்கள் வீட்டு வாசல்லே இன்னொரு டைம் வந்து உக்காந்துக்கிட்டீங்கன்னா கண்டிப்பாக உங்கள் 3 பேர் மேலேயும் நான் போலீஸ் கம்ப்ளைண்ட் தான் கொடுப்பேன். அதுக்கப்புறம் 3 பேருமே போய் ஜெயிலில் கம்பி தான் எண்ணிக்கிட்டு இருக்கணும் அப்படின்னு பாண்டியன் ஒரு பக்கம் சொல்லவும், அந்த நேரம் பார்த்து வக்கீல் வராரு. வக்கீல் வந்த உடனே நம்ம மயில இருந்துட்டு வக்கீலை பார்த்துட்டு பயங்கரமாக ஷாக் ஆயிடுறாங்க. மாமா, எதுக்காக மாமா வக்கீல் வந்திருக்காங்க? இங்கே பாருங்க மாமா, அந்த வக்கீல் மட்டும் வேண்டாம் மாமா. இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு என் மேலே உங்களுக்கு கோபம் குறையும் மாமா. அப்படி கோபம் குறையிலனா இந்த முடிவை எடுங்க மாமா, ப்ளீஸ் மாமா. இப்போதைக்கு நீங்கள் அவசரத்தில் முடிவு எடுக்காதீங்க மாமா, என்னோட வாழ்க்கையே அழிஞ்சு போகும் மாமா, ப்ளீஸ் மாமா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக கெஞ்ச ஆரம்பிச்சிடறாங்க. அதுக்கப்புறம் பாண்டியன் இருந்துட்டு அந்த வக்கீல் கிட்ட, வாங்க சார் உள்ளே போகலாம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே கூட்டிகிட்டு போயிடுறாங்க. அதுக்கப்புறம் நம்ம மயில் இருந்துட்டு பயங்கரமாக அழுதுகிட்டே, மாமா ப்ளீஸ் மாமா, இங்கே பாருங்க சார், நீங்கள் டிவோர்ஸ்க்கு அப்ளை பண்ணாதீங்க சார், ப்ளீஸ் சார், நாங்கள் கொஞ்ச நாளில் ஒன்று சேர்ந்துருவோம் சார், ப்ளீஸ் சார் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கரமாக கெஞ்சிக்கிட்டே இருக்காங்க. இங்கே பாருங்கம்மா,
இவங்க என்ன வர சொல்லியிருக்காங்க. எனக்கு டிவோர்ஸ் வேணும்னு சொல்லிட்டு இவங்க ரொம்ப கம்பல் பண்ணதுனால தான் இப்போ நான் இந்த வீட்டுக்கு வந்திருக்கேன். உனக்கு டிவோர்ஸ் வேணான்னா நீ கோர்ட்ல வந்து பேசிக்கோமா. இப்போ எதுவுமே என்னால பண்ண முடியாது அப்படின்னு வக்கீல் இருந்துட்டு பேசிட்டு உள்ள போயிடுறாங்க. அதுக்கப்புறம் என்ன நம்ம சரவணன் இருந்துட்டு நடந்த விஷயத்தெல்லாம் வக்கீல் கிட்ட சொல்லி அவங்க கிட்ட சொல்லிடுறாங்க. சொன்ன உடனே நம்ம வக்கீல் இருந்துட்டு பயங்கரமா ஷாக் ஆயிடுறாங்க. என்ன இப்படியெல்லாம் பொய் சொல்லி கல்யாணம் பண்ணியிருக்காங்களா? கண்டிப்பா உங்களுக்கு டிவோர்ஸ் கிடைச்சிரும். நீங்க கவலையே படாதீங்க. இப்படி ஒரு ஒரு காரணம் இருந்தா மட்டும் போதும். ஆனா நீங்க காரணத்தை அடிக்கிட்டு போயிட்டே இருக்கீங்க. இதுக்கு ஏதாச்சும் ஆதாரம் எதுவும் வச்சிருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும், ஆதாரம் எங்க இருக்கு? அவங்க வாயில சொன்னதுனால அந்த நம்பிக்கை வச்சுதான் நாங்க இப்போ வரைக்குமே அதை பண்ணிக்கிட்டு இருந்தோமே தவிர அவங்கள இப்படியெல்லாம் பொய் சொல்லி எங்களை ஏமாத்துவாங்க, இப்படி எங்களை முட்டாள் ஆக்குவாங்கன்னு எங்களுக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் பாக்கியம் இருந்துட்டு, இங்க பாருங்க, நீங்க எப்படி டிவோர்ஸ் வாங்கிருந்தீங்க மட்டும் நாங்க பாக்குறோம். கண்டிப்பா என்னோட பொண்ணு அதுல கையெழுத்து போடவே மாட்டா. கையெழுத்து போடாம நீங்க கோர்ட்டுக்கும் வீட்டுக்கும் அழிஞ்சுக்கிட்டு தான் இருக்கணும். கண்டிப்பா நாங்க டிவோர்ஸ் கொடுக்கவே மாட்டோம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. நம்ம சரவணன் இருந்துட்டு மயில உண்மையா தான் பிரெக்னென்ட் ஆயிருக்காங்கன்னு தெரிஞ்சா அவங்க என்ன முடிவு எடுக்கிறாங்க அப்படின்னு நம்ம வர எபிசோட்ல பார்க்கலாம். நம்ம மயில இருந்துட்டு சரவணன் கூட சேர்ந்து வாழணும்னு யாரெல்லாம் நினைக்கிறவங்களோ இந்த வீடியோக்கு லைக் பண்ணி கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க.